ஐயா வணக்கங்கய்யா. நான் ஐயா கடந்த எபிசோட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, ராசி, லக்னம், தசாபுக்திகள் இதெல்லாம் விரிவா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சரி நீங்க பொதுவா ஒரு கருத்த வந்து முன்வைக்கலாம்னு இருக்கோம். ஸோ ஜோதிடம், இன்னொரு பக்கம் ஆன்மீகம். இது 2யும் நீங்க எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட்? கண்டிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜோதிட பயணமே எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்ம போய் இந்த ஜோதிடம் படிச்சுக்கலாம், படிச்சுட்டு ஒரு ஜோதிடர் ஆயிரலாம் அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம ஜோதிடத்துக்குள்ளே வரல. நம்ம உங்களுக்கே முதலே சொல்லியிருக்கேன். இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு வெளிநாட்டில் ஒரு 4 வருஷம் ஐடி துறையில் உத்தியோகத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம நாடு திரும்பி நம்ம இந்தியா வந்து நம்ம ஏதோ ஓனாகவே ஐடி துறையில் பண்ணாங்கிறப்போ தான் முதல்ல இருந்தே நம்ம காலேஜ் டைம்லேருந்தே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. எதனால் நம்ம வந்து இந்த குடும்பத்தில் பிறந்தோம், அது இந்த எதனால் நம்ம 3வது குழந்தையாக பிறந்தோம், நான் ஏன் வந்து லண்டன் மகாராணியோட பையனாக பிறந்துடக்கூடாது, அல்லது நான் ஏன் வந்து ஒரு கூவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனாதைகள், ஒரு அடுத்த வேலை சோத்துக்கே முடியாத ஒரு பிச்சைக்காரர் ஒரு அம்மாவுக்கு நான் குழந்தையாக பிறந்துடக்கூடாது. என்ன இதெல்லாம் வந்து ரேண்டமாக இல்லை, ஒரு பிச்சைக்காரி குழந்தையாகவும் பிறந்திருக்கலாம், மகாராணிக்கும் குழந்தை பிறந்திருக்கலாம், இங்கேயும் பிறந்திருக்கலாங்கிற மாதிரி ஒரு ரேண்டம்னா என்னென்னா, நம்ம ஒரு தாயக்கரம் போடுறோம், 5 உழுகுதா 3 உழுகுதான்னு யாருக்கு தெரியும்? அது மாதிரி ஒரு விஷயத்துல தான் நான் இப்படி பிறந்துட்டேன்னா, இல்லைப்பா அது மாதிரி விஷயம் இல்லை, அதுக்கு காரண காரியங்கள் உண்டு. நீ இப்படி தான் பிறக்கணும், இதில் தான் பிறக்கணும், இங்கே தான் பிறக்கணும், இத்தகைய வாழ்க்கை தான் வாழணுங்கிறது எழுதப்பட்டிருக்கு, முடிவு பண்ணப்பட்டிருக்குதா அப்படிங்கிற டெட்டர்மினிஸ்டிக் தியரி, ரேண்டம் தியரி. இந்த 2 தியரியிலேயே நான் அனலைஸ் பண்ணிட்டே இருப்பேன் சின்ன வயசுலேருந்து. எனக்கு ஒரு தேடுதல் இருந்தது. அப்படிங்கிறப்ப நம்ம எப்போ வந்து வேலையெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு சம்பாதிச்சுட்டு ஊருக்கு வந்து நம்ம தொழில் பண்ணும் பொழுது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. சரி அப்படின்னு அனலைஸ் பண்ணுறப்போ நிறையா நம்மளுடைய பெரியவங்க, சான்றோர்கள், ஜீவசமாதி போயிட்டு இருக்கிறவங்க, ஆன்மீகவாதிகள் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே கர்மாப்பா எல்லாமே கர்மா தான் அப்படின்னாங்க. சரி கர்மான்னு சொல்கிறாங்களே, அந்த கர்மாவை எப்படி பார்க்குறது, இப்போ என்னோட கர்மா என்னங்கிறது நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு நிறைய பேர்த்த கேட்கும் பொழுது, அப்புறம் உன்னோட சார்ட்டை பாரு, உன்னுடைய ஜாதகத்தை பாரு, அதில் காமிக்காதா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஓ அப்படிங்களா, அப்படின்னா ஜாதகத்தில் வந்து நம்ம கர்மா பார்க்க முடியுமா அப்படின்னா, ஆமாம் ஜாதகங்கிறது என்ன, ப்ளூ பிரிண்ட் ஆஃப் யுவர் கர்மா தானே இன்னொருத்தர் சொன்னார். ஸோ அப்படியே போக போக தான் சரி ஜோதிடம் எப்படி கற்றுக்கலாம், நம்ம ஜாதகத்தை பார்த்து ஒரு கிரகம் எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும், எல்லாமே சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை பார்த்து என்ன புரியும், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சார் 12 கட்டத்தில் ஏதோ எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் தெரியுது. ஸோ அதை தெரிஞ்சுக்கலான்னு முறைப்படி போகலான்னு நம்ம கற்றுக்கிறப்ப தான் கிட்டத்தட்ட ஒரு 10, 18, 19 வருஷத்துக்கு முன்னாடி போகும்பொழுது நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஓ இப்படி தான் இந்த இடத்துல ஒரு கிரகம் இப்படி இருந்ததுன்னா இந்த கிரகத்தின் காரத்துவம் நம்ம கர்மா இப்படி தான் இருக்கா, எந்த கிரகம் அதிக பலமாக இருக்கோ அந்த கிரகத்தின் காரத்துவம் நம்ம கர்மா நல்லா இருக்கா, இதுதான் பல ஜென்மத்தில் நம்ம ஆத்மா வந்து நல்ல புண்ணியங்களை பெற்றிருக்குதா, இதில் வந்து பாவத்தை பெற்றிருக்குதா. இப்போ பாருங்க, ஒருத்தருக்கு நம்ம கோடீஸ்வரர் இருப்பார், ஆனால் மனைவியை நல்லா அமையாது, குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்காது, குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா சம்பாதிக்கிறக்கூடிய கஷ்டப்படுவாங்க. அவருக்கு 40 வயசு ஆயிருக்கும், 50 வயசு ஆயிருக்கும். 50 வயசு ஆகியுமே அவர் 5,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு தான் சம்பாதிச்சுட்டு இருப்பார். அதுவுமே வந்து பத்தாது. ஆனால் குழந்தைகள் வந்து அருமையான குழந்தைகளாக இருப்பாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் மாத்திரை வாங்கி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. மனைவி பார்த்தீங்கன்னா புருஷனை விட்டே கொடுக்காத ஒரு மனைவியாக, மமாகாரி அவ்வளோ ஒரு பாசக்கார அம்மாவகாரிய, உன்னால் முடிஞ்சால் பண்ணுங்கன்னு இல்லை படுத்துக்கணுன்னு சொல்கிற அளவுக்கு பாசமாக இருக்கக்கூடிய ஃபேமிலியாக இருக்கும். இது எப்படி ஒரு கோடீஸ்வரன் ஒரு குடும்பத்துக்காக இவ்வளோ உழைச்சி குழந்தைகள் கொடுத்துமே அந்த குழந்தைகள் கிட்ட இருந்து நன்றி வராமல் ஒரு பாசம் வராதவனும் இருக்கான். ஆனால் இவன் ஒன்றுமே செய்யாதவனாக இருந்தாலும் இவனுக்கு இவ்வளோ அன்பானவர்கள் சுற்றி இருக்கிறாங்க. இது எப்படி? இது வந்து என்னென்னா, கர்மா ஆப்ரேட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் என்னங்க, ஃபேமிலிங்கிறது ஒரு டைமென்ஷன், பண வசதிங்கிறது ஒரு டைமென்ஷன், பேரும் புகழுங்கிறது ஒரு டைமென்ஷன், உடல் நலம்ங்கிறது ஒரு டைமென்ஷன், தொழில் மேன்மைங்கிறது ஒரு டைமென்ஷன். ஸோ அது மாதிரி ஒரு வாழ்க்கை கூறு தான் நம்ம டைமென்ஷன் சொல்கிறோம். ஒரு வாழ்க்கை கூறும் நமக்கு மாறுது. ஸோ நம்ம ஒரு வாழ்க்கை கூறு எப்படி இருக்குது, இப்போ ஒருத்தருக்கு வந்து 7ஆம் இடம் நன்றாக இருக்கிறது அப்படின்னா திருமணம் ஸ்தானம் நல்லா இருக்குது, 2ஆம் இடம் நல்லா இருக்குன்னா தனஸ்தானம் நல்லா இருக்குது, ஆனால் 10ஆம் இடம் நல்லா இல்லை அப்படின்னா தொழில் ஸ்தானம் நல்லா இல்லை. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குது, அது நல்லா இல்லை. அப்புறம் தசாபுக்திகள், எது மாதிரி தசாபுக்திகள் போகுது, இப்போ ஒரு 25 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே அவனுக்கு நல்ல தசைகளே வரல. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசின எபிசோட்லாம் ஒரு லக்னத்துக்கு வரக்கூடாத தசைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தசைகளாகவே அவருக்கு வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுவார், அவர் ஒரு சாதாரண ஒரு நபராக ஆட்டோ வாடகைக்கு வாங்கி டெய்லி 200 ரூபா 300 ரூபா சம்பாதிக்கிறதே குதிரை கொம்பாக கடந்த ஒரு 30 வருடமாக வாழ்ந்து கொண்டு இருப்பார். பட்
7ஆம் இடம் நன்றாக இருந்து மனைவி போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி 20,000 25,000 சம்பளம் பண்ணி குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருப்பாங்க. இவர் குடிகாரனா கூட இருக்கலாம். ஸோ ஒரு கர்மாவும் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 12 கிரகங்கள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 கட்டங்கள், அந்த 12 ராசியாக இருக்கக்கூடிய ஒரு ஜோசியத்தில் எப்போ உங்களுக்கு ஜாதகமாக பார்க்கும் பொழுது 12 வீடுகளாக மாறுகிறது. வீடுகளுக்கும் ராசிக்கு என்ன டிஃப்ரென்ஸு? உங்களுடைய ஜாதகத்தில் எந்த லக்னமோ அதுதான் முதல் வீடு. இப்போ மேஷன்தான் காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக வருகிறார். ஆனால் நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லையே. நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தீங்கன்னா மேஷமே 9ஆம் வீடு தான் வருது. ஸோ எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அதான் முதல் வீடாகி அது உங்களை பற்றி குறிக்குது. 2ஆம் வீடுங்கிறது உங்களுடைய தனம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தை கொடுக்குது. 3ங்கிறது உங்களுடைய இளைய சகோதரர், உங்களுடைய தைரியத்தை கொடுக்குது. 4ங்கிறது உங்கள் தாயார் சொத்தை குறிக்குது. 5ங்கிறது உங்கள் குழந்தையை குறிக்குது. 6ங்கிறது உங்கள் கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், உபாதைகள், ருணச்சத்ரு பாவம் என்று சொல்லப்படுகிற 6ஆம் வீட்டை குறிக்குது. 7ங்கிறது பங்குதாரர்கள், மனைவி, உங்கள் நண்பர்கள், கூட்டாளிகளை குறிக்குது. 8ங்கிறது ஆயுசு, வெளிநாடு யோகங்கள், கூட்டு தொழில் யோகங்கள், அன்ஏர்ன்ட் இன்கம், நீங்கள் சம்பாதிக்காத பணம் அப்படி குறிக்குது. 9ங்கிறது பாக்கியத்தை குறிக்குது. 10ங்கிறது தொழிலை குறிக்குது. 11ங்கிறது லாபத்தையும் மூத்த சகோதரத்தை குறிக்குது. 12ங்கிறது விரயத்தை குறிக்குது. அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா ஜென்ரலாக சொல்கிறேங்க. இன்னும் டீப்பாக போனால் நிறையா பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு வந்து கர்மாவின் பிறந்து நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்து உங்களுடைய இந்த 12 வீடு எப்படி இருக்கு பொறுத்து தான் எல்லா அம்சமும் உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்க போகிறது. அதுதான் கர்மாவின் ப்ளூ பிரிண்ட்னு எனக்கு தெரிய வந்தது. ஸோ இதுதான் நான் அறிந்த, நீங்கள் கேட்டீங்களே எப்படி ஜோதித்துக்குள்ளே வந்தீங்க, எப்படி ஆன்மீகம், இப்படிலாம் கற்றுக்கிட்டு தான் எப்படி கர்மா வந்து மனிதனை நிர்ணயிக்குது, அவனோட வாழ்க்கையை நிர்ணயிக்குதுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜோதிடம் ஒரு பேட்டர்னில் இருக்குது, ஆன்மீகம் ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஸோ இந்த ஆன்மீகத்துக்கு ஜோதிடத்துக்கு என்ன கனெக்ஷன் இருக்குங்க? கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு சயின்ஸ், ஒரு சாஸ்திரம், ஒரு டெம்ப்ளேட். ஆன்மீகங்கிறது வாழ்க்கையோட தத்துவங்கள், வாழ்க்கையோட தேடுதல். நீங்கள் வாழ்க்கையில் உடம்பு உண்மையா, நீ உண்மையா, உன் ஆத்மா உண்மையா, ஆத்மாவுக்கும் உடலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எப்போ மூச்சு விடும் பொழுது, மூச்சு நீ விலகி மூச்சு நிற்கும் பொழுது, நீ இறக்கும் பொழுது ஆத்மா எங்கே போகிறது, உடலை விட்டு எங்கே போகிறது, இதெல்லாம் தான் ஆன்மீகம். கடவுள் என்ன, கடவுள் மீது உண்மையா, பரமாத்மா ஜீவாத்மாங்கிறாங்களே அது என்ன, இதெல்லாம் யோசிக்கிறது தான். அது என்ன ரிலீஜனாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன மதத்தை ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தாலும், ஆன்மீகங்கிறது ஆன்மாவை தெரிந்து கொள்வது, அதான் ஆன்மீகம். நீ வந்து உடல் மட்டும் கிடையாது, உடலுக்கும் மேலே ஒரு ஸ்பிரிட் இருக்குது, அதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இங்கிலீஷில் வந்து ஆன்மீகத்தை சொல்கிறாங்க, ஸ்பிரிச்சுவலுங்கிறாங்க. ஸ்பிரிட் இருக்குது. ஸ்பிரிட்னு என்னங்க? கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிர், ஒரு ஆன்மா, அதான் தமிழில் ஆன்மான்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்வது தான் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல். ஸோ அதில் உங்களுடைய ஆன்மா எத்தகைய கர்மாவில் இந்த உடலை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுடைய ஜாதகம், ஜோதிடம். எந்த நேரத்தில், எந்த தேதியில், எந்த ஊரில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பஞ்சாங்கத்தை வைத்து ஒரு கிரகம் எங்கே இருந்ததுன்னு வைத்து நீங்கள் அந்த கர்மாவில் பிறந்திருக்கீங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பஞ்சாங்கம் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு, திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் போட்டிங்கன்னா கடன்ட்டு அதே வந்துடுது. முதல்ல வந்து ஒரு சார்ட் போடுறதுக்கே 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். இப்போது 3 செகண்டில் பிடிஎஃப் ஃபைல் போட்டு நம்ம உங்களுக்கே அனுப்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் பலன் சொல்கிறதுல தான் வந்து கெட்டிக்காரத்தனம் இருக்குது, எது நேரத்தில் எது நடக்குங்கிறது. ஸோ இதுதான் வந்து ஆன்மாவுக்கும் ஜோதிடத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பு. இதில் நீங்கள் டீப்பாக போக 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 நம்ம கர்மா என்ன, எந்த நேரத்தில் எது நடக்கிற மாதிரி இருக்குது, நம்ம எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், நமக்கு எது வரும் எது வராது, நமக்கு எது கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா தெரிஞ்சிட்டோம்னா தேவையற்ற விஷயத்துக்குள்ள நம்ம போய் நம்ம விரயங்கள், பண விரயங்கள், சமய விரயங்கள் செய்ய வேண்டியது. இப்போ என்னன்னா எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற ஒரே பிரச்சனைனா ஓடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். முன்னேறணும், பொருளாதாரம் வேணும், அது வேணும், இது வேணும், ஆசைப்படுறோம், வீடு கட்டுறோம், 1 கட்டினா பரவாயில்ல, இன்னி 2 கட்டணும், பேராசையா இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பிளானட்ல நீங்க சொன்னது இது எல்லாமே கர்மா தான், இப்படிதான் நடக்கும்னு சொன்னா சிவனே இருந்தாருனால எதுக்குமே ஆசைப்படாம சிவனே இருந்தாலும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது. ஸோ அந்த கான்செப்ட் சொல்ல வரீங்க. அதான் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்கறது என்னன்னா எல்லாமே கர்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கு, எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே கர்மானா நீங்க எதுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறீங்க, புரியுதுங்களா? ஓடணும் நீங்க ஓட வைக்குங்கிறது தான் கர்மா. இப்போ ஒருத்தருக்கு வந்து ராஜயோக திசை நடக்குது, ஒரு சுமாரான வரக்கூடாத திசை நடந்து ஒரு வரவேண்டிய திசைக்குள்ள போறாரு. அந்த கிரகம் ரொம்ப நல்லா இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே ஒருத்தர் 10 வருஷமா ட்ரை பண்ணாரு, ஒன்றுமே கிடைக்கல, ஒரு கேமராக்கு முன்னாடி போக முடியல, ஒன்றுமே இல்லை, கஷ்டப்பட்டுட்டே லைட் பாயாவே இருந்தார். திடீர்னு அந்த ராஜயோக திசை வரும் பொழுது
ஒரு டைரக்டர் பார்த்து இந்த ரோலுக்கு இந்த மூஞ்சி செட் ஆகும்டா அப்படின்ட்டு உள்ளே கொண்டு வந்தார். என்ன நேரம் பாருங்க, படம் ஹிட் ஆயிடுச்சு. படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் என்ன யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த படத்தில் யார் நடித்தாங்களோ அவன் தான் அதுக்கு காரணம்ட்டு ராசியான ஆளுன்ட்டு பிக்கப் ஆகிக்கும். அதுதான் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ட்ரெண்ட். இவனுக்கு பிக்கப் ஆகிடுச்சு, இவன் இப்போ பிஸியாக இருக்கான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கர்மா தானே நம்ம எதுக்கு ஓடணும்னு நினைப்பானா? அவன் ஓடுவானா? ஓடாமல் இருக்க முடியுமா அவனால்? பம்பரமாக ஓடுவான். ஏன்னா அவன் வந்து 10 வருஷமாக காஞ்சி போய் கிடக்கிறான். நமக்கு ஒரு ஒரு லென்ஸ் நம்மளை வந்துடாதான், நம்ம ஒரு சீனில் வந்துட மாட்டோமான்னு கடவுளாக பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறப்ப அவன் காலையில் 6 மணி 7 8 மணி 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? கர்மா அவனை எந்திரிச்சு ஓட வைக்கும். ஸோ நம்ம எப்படி இப்போ இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி உங்களோட கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம்னா, கர்மா தான் எல்லாமே நாம் எதுக்கு செய்யணுங்கிறது இல்லை. உங்களை செய்ய வைப்பதும் கர்மா தான், செய்ய வேண்டான்னு சொல்கிறதும் கர்மா தான். ஸோ இப்போ சில பேர் கேட்பாங்க, இந்த டென்னிஸுங்கிற விளையாட்டெல்லாம் நான் அதிகமாக ஃபாலோ பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவன் வேர்ல்டு நம்பர் 1 இருக்கார். நடால், ஃபெடரர், ஜோக்கோவிச்சும்பாங்க. எப்படி ஒருத்தனால அவ்வளோ இருக்க முடியும்? ஏன்னா உங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் நிறையா வராங்க. உங்களுக்கு 38 வயசு ஆயிடுச்சு, 18 வயசு பசங்க வராங்க, அவங்க உங்களோட ஹைட்டாக இருக்காங்க, அவங்க நம்ம திறமா இருக்காங்க, அவங்களும் ப்ராக்டிஸ். எப்படி நிற்க முடியும்னா, உங்களுக்கு ராஜயோக திசை 18 வருஷம் நடக்கிறப்ப நீ என்ன பண்ணுவேன்னு நான் கேட்குறேன். வேறு வாய்ப்பு என்ன இருக்குது உனக்கு? ஓடி தான் ஆகணும். நீ அதை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுவேன். அதுக்கு வேணுங்கிற டயட் எடுப்பேன், அதுக்கு வேணுங்கிற கோச்சிங் போவேன். ஏன்னா அந்த மிதப்பையை உன்னால் விட முடியாது, வேர்ல்டு நம்பர் 1 விட முடியாது. புரியுதுங்களா? இதே வந்து அந்த தசை அப்படி வரல, சும்மா ஒரு கிமிக்ஸ் மாதிரி வந்துட்டு போகுது. புக்தி தான் நல்ல ஒரு புக்தியோடைய, தசை நல்ல புக்தி இல்லை, தசை நல்ல ஒரு தசை இல்லை. அப்படிங்கிறப்போ சும்மா வந்தார், ஒரு வருஷம் இருப்பார், அவர் காணாமல் போயிடுவார். அப்படி நிறையா நம்ம ஸ்போர்ட்ஸ் பீப்புளில் பார்க்குறோம், நிறையா துறையில் பார்க்குறோம். ஸோ கர்மா எப்படின்னா, உன் தசை என்னவோ அது பிரகாரம் தான். நான் நிறையா இது மாதிரி ஓசிங் போடுறது, எப்படி இவனால் இப்படி பண்ண முடியும்? உங்ககிட்ட ஒரு 4000 கோடி சேர்த்திட்டேன், ப்ரைஸ் மணியாகவே 4000 கோடி சேர்த்திட்டுக்கப்புறம் நீ எப்படி நான் காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் போட முடியும், 10 கிலோமீட்டர் ஓட முடியும், ஜிம் பண்ண முடியும், அந்த எக்ஸசைஸ் பண்ண முடியும், அந்த ட்ரைனிங் பண்ண முடியும்? ஏன்னா உனக்கு ஆல்ரெடி 4000 கோடி இருக்குது. பண்ண வைக்கும் உனக்கு ராஜயோக தசை நடந்தா, அத்தகைய தசை நடந்தா. நாம் வந்து சாதாரணமான தசை நடக்கிற மனிதர்கள் அவனையோடு எப்படி கனெக்ட் பண்ணி புரிஞ்சிக்க முடியும்? நமக்கு பணம் இருந்தால் போதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம், சோறு இருந்தால் போதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபருக்கு, ஏன்டா இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு அவன் போய் வெயிலில் போய் விளையாண்டுருக்கான், அவனை பைத்தியக்காரனானா? அவன் அப்படி இருக்கிறனால தான் அப்படி ஆனான் அவன். இப்போ நம்ம பணத்துக்காக தான் நம்ம விளையாடுறோன்னு அவன் போயிருந்தானா அவன் ஏன் போவான் விளையாண்டுருக்கான்? அவன் உம்மாரியே இருந்திருக்கலாம்ல. அவன் வந்து என்ன தெரியுதுன்னா, அவன் பணத்துக்காக விளையாடல, அவன் வேற ஒரு தூண்டுதல்னால விளையாண்டுருக்கான். அவனுக்கு அவ்வளோ விளையாட்டு ரொம்ப பிடிக்குது. விளையாடாமல் நம்ம எப்படி வாழ முடியும்? ஒரு நாள் பேட்டை பிடிக்காம என்னால் வாழ முடியாதுன்னு அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. நீ எவ்வளோ பணத்தை கொடுத்து கோடீஸ்வரனா அவனுக்கு கொடுத்தாலும் எனக்கு பேட்டை கொடுங்க, நான் விளையாடுறேன், எனக்கு அதை தவிர்த்து வேறு ஒன்றும் பிடிக்காதுங்கிறான். ஆனால் பணம் அது சேர்ந்துருச்சு அவனுக்கு, பணத்துக்காக அவன் விளையாடவில்லை. ஸோ அதுதான் நாம் வந்து ஒரு தசையில் வச்சு, ஒரு புக்தியை வச்சு, ஒரு கிரகத்தோட அமைப்பு வச்சு நம்ம இன்னொரு கிரகத்தில் வாழ்கிறவனை, இன்னொரு தசா புக்தியில் வாழ்கிறவனை நம்ம அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவனோட தசா புக்திகளுக்குள்ளே நம்மளால் போக முடியல. அவன் சுத்த பைத்தியக்காரன். இன்ஃபேக்ட் நானே பேசியிருக்கேன். ஆனால் நீங்கள் அதை போய் டச் பண்ணிங்கன்னா தான் தெரியும், தம்பி அதில் போய் ரீச் பண்ணுறதுல த்ரில் இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறாரு பாருங்க. 10 வருஷமாக நான் தான் நிற்கிறா பாரு. ஆல் டைம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு ஒரு திரைப்படம் கூட வந்தது, கோட் அப்படிம்பாங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு என்ன, உலகத்திலே இது மாதிரி ஒரு நபர் இருந்ததில்லை இந்த துறையில். அப்படி அவனொன்னு ஒரு எண்ணத்தை கொடுத்துருவார். யார்? ராஜயோக திசை வந்து கடவுள் மூலமாக, கடவுள் வந்து ராஜயோக திசை மூலமாக அந்த எண்ணத்தை கொடுத்துருவார். நான் வந்து வேர்ல்டு நம்பர் 1 இருந்தால் மட்டும் பத்தாது, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக ஆகணுங்கிற மைண்டை கொடுத்துருவார். அப்புறம் எப்படி அவர் தூங்க முடியும் அவர்னால? இனி சாமானியமாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன, இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு செஞ்சுட்டேன், அதாவது ஒரு தவறான முடிவு எடுத்து என் வாழ்க்கை கோளாறாக மாறி போச்சு, சின்னதாக ஒரு டிசிஷன் எடுத்து வாழ்க்கை சுத்தமாக முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. ஒரு வாய்ப்பு வருதுங்கய்யா, ஒரு வாய்ப்பு, இது நல்ல வாய்ப்பா இல்லை கெட்ட வாய்ப்பா, நம்மளை வளர வைக்குமா இல்லை நம்மளை வீழ்த்திடுமா அப்படிங்கிறத ஒரு ஜாதகரா எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? கண்டிப்பாக அது நல்லாவே நம்ம தெரிஞ்சு. அதுதான் ஜோதிடத்தோட ஒன்று அருமையான அருமையான கேட்டிங்க. ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட் ஆஃப் ஜோதிடமே பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வருது, ஒரு நபர் ஒரு துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார், ஒரு வேலை வாய்ப்பு வருது, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு, இன்னொரு கம்பெனிலேருந்து வருது. ஆண்டவா இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு எப்படி தெரியும்? இதில் போய் நம்ம க்ரோ ஆக போகிறோமா, அல்லது அங்கே போய் பிரச்சனையை திரும்பி வர போகிறோமா, அல்லது கம்பெனி அங்கேயே இருந்திருக்கலாம், நம்ம எதுக்கு இங்கே வந்தோங்கிற மாதிரி ஃபீல் பண்ண போகிறோமாங்கிறது வரக்கூடிய டைம் எப்படி, நல்ல தசாபுக்திகளை வந்திருக்கா. இப்போ நல்ல ஒரு சாதாரண புக்தியிலேருந்து அடுத்த ஒரு அருமையான புக்தி, உங்களோட லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி புக்தி வர டைமில் அது வந்துருந்தா நல்லதுக்கு தான் தம்பி நம்ம சொல்லலாம். ஒரு க்ரோ ஆகணுன்னு இருக்குது, அதான் கடவுள் ஒன்று காமிச்சிருக்காரு அப்படின்னு. இல்லை அடுத்தது கொஞ்சம் சிரமமான ஒரு புக்தியாக வருது, அந்த லக்னத்துக்கு ஆகாத புக்தியாகவும் கொஞ்சம் சரியில்லாத ஒரு அமைப்பில் அந்த கிரகமும் இருக்குது,
அப்படின்னா இல்லை. நமக்கு இது மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் வராங்க. நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி. இது மாதிரி அப்பாயின்மெண்ட் சார் ஒன்று வந்திருக்கு, போகலாமா, அது அடுத்த 1 இயர் எப்படி இருக்குது, மாறலாமா மாறக்கூடாதா, அது மாதிரி ஐடி துறை மற்ற எல்லா துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு மட்டும் மஞ்சப்பை பார்த்துட்டு மஞ்சப்பை தூக்கிட்டு போய் ஜாதகம் பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் மாறி கடந்த ஒரு 10-15 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா குறிப்பாக கொரோனா டைம்லேருந்து எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருந்தாலும், அது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, தொழில் மாற்றமாக இருந்தாலும் சரி, தொழில் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பங்குதாரரை சேர்த்துறதா இருந்தாலும் சரி, ஒரு புது கிளை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, வெளிநாடு போகிறதா இருந்தாலும் சரி, இந்த லோனாக இருக்குது, இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாமா, இந்த டிவிஷனை நான் மூடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து தசாபுக்திகள் அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு ஒரு நல்ல நபர்கிட்ட, நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட, சயின்டிஃபிக்காக பார்க்கக்கூடிய அமைப்புக்கிட்ட இந்த பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி காமிக்குதுங்கிறது தெரிஞ்சுக்க எல்லாரும் விருப்பப்படுகிறார்கள். அதில் தான் நமக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா வந்துட்டு இருக்கு. வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு தப்பான டிசிஷன் எடுத்து ஏதோ ஒரு லாஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் தலைவிதிப்பா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து நம்மளுக்கு தலைவிதின்னு சொன்னாலும் இந்த விதியை வெல்றதுக்கு ஒரு விதி வேணும்னு சொல்லுவாங்க. ஆமா, அது உண்மையில ஜோதிடத்துல இருக்கா? ஆமாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு அமைப்பு வந்தாலும், ஒரு மாதிரி செட்பேக் ஆனாலும், அடுத்த வரக்கூடிய தசைகள் நல்லா இருக்கு, லக்னாதிபதி நல்லா இருக்கு, அடுத்த வரக்கூடிய நல்ல திசை ஒரு 7-8 வருஷம் கழிச்சு தான் வருதுனால அந்த 7-8 வருஷம் சர்வே ஆகணும்ல. அது வரைக்கும் அவர் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்ததுன்னா அந்த நல்ல நேரம் வர வரைக்கும் தாக்கு பிடிச்சி என்னதான் ஒரு இடர்பாடுகளும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில் வந்தாலும், கர்மா அப்படி கொடுத்தாலும், தலைவிதி அப்படி இருந்தாலும், அதை தாண்டி வர அளவுக்கு உனக்கு பொறுமையும் சக்தியும் இருந்ததுனால அதை தாண்டி நீ வந்துட்ட அப்படிங்கிற ஒரு மதியால் வெல்லக்கூடிய அமைப்புகள் கொடுக்கலாம். பட் உண்மை என்னன்னா அந்த ஜாதகத்திலே அதுவும் உள்ள வந்துடுது. ஒரு 7-8 வருஷம் கஷ்டப்படுவார், சமாளிப்பார், பல்ல கடிச்சிட்டு இருப்பார், அதுக்கப்புறம் மேலே வந்துடுவாருங்கிறது உள்ள இருக்கு. ஸோ என்னன்னா விதியை மதியால் வெல்லலாம், அந்த விதியை மதியால் வெல்வீர்கள், பொறுமையால் வெல்வீர்கள் அப்படிங்கிறதுக்கும் ஒரு விதி வேணும். ஒரு ஜாதகம் ஒருத்தர் பிறக்கிறாரு, அவருக்கு மோசமான பிளானட்ஸ்லாம் அசீம் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஒரு தசை கூடி நல்ல தசையே இருக்காது. கர்மா ஃபுல்லாவே இப்போ நீங்க சொன்ன மாதிரி 120 வருஷம், அந்த 120 வருஷமும் மோசமான கர்மாவை தான் அனுபவிக்கக்கூடிய தசாபுத்திகள் அமையுமா ஒரு ஜாதகத்துல? இல்லை, இது வந்து எல்லாமே ரிலேட்டிவ் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோடீஸ்வரனுக்கு ஒரு பேட் டைம் வந்திருக்குன்னா அந்த வருஷம் ஒரு 10 கோடி ரூபா லாஸ் ஆனது தான் அவனுக்கு பேட் டைம். ஒரு 100 கோடி ரூபா இருக்க ஒரு கோடீஸ்வரன் ஒரு பேட் டைம் வந்துருச்சு, என்ன 10 கோடி ரூபா லாஸ் ஆகிறது பேட் டைம். இதே ஒரு ரோட்ல பிச்சை எடுக்கிறவனுக்கு ஒரு பேட் டைம் வந்துருச்சு, என்ன அந்த 8 மாசமா சோறு 2 வேளை கிடைக்கிறது, 1 வேளை தான் கிடைக்குது இல்லைங்களா, அதுதான் பேட் டைம். ஸோ நீங்கள் கேட்குறதே வந்து ரிலேட்டிவ் தான். இப்போ அந்த 100 கோடி இருக்கிறவனுக்கு பேட் டைம் வரப்போ 1 வேளை தான் சாப்பிட்றான்னு வந்துருமா? வராது. அல்லது இந்த பிச்சை எடுக்கிறவனுக்கு பேட் டைம் வரும்பொழுது 10 கோடி லாஸ்ன்னு வந்துருமா? வராது. எல்லாமே இடம் பொருள் ஏவல் பொறுத்து தான் அமையுது, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு எல்லா கிரகமும் மோசமாக இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கு, தசாபக்திகள் அவ்வளோ சிரமம் இல்லைன்னா பிறக்கிறப்போ எப்படி ஒரு சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தில் அன்னாடு காட்சியாக ரோட்டில் ஆட்டம் ஆடி பாட்டு பாடி பிச்சை எடுத்து வாழக்கூடிய டிராஃபிக் ஜாமில் நம்ம இன்றைக்கும் கொஞ்சம் பார்க்குறோம். முதல்ல வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது, பட் அப்பவும் பார்க்குறோம் இல்லைங்களா, சில இடத்துல குழந்தைய வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாங்க, பண்ணுறாங்க. அது மாதிரி வாழ்ந்து அதுக்கப்புறம் பெருசாக வேலையில் போகாமல் படிக்காமல் எதாவது வாழ்நாள் ஃபுல்லாகவே ஒரு 200-300ங்கிற சாப்பிட்டுட்டு ஒரு நைட் ஆனால் உங்களுக்கு தெரியும் டாஸ்மார்க்கை குடிச்சிட்டு அப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்கிறவங்களாக இருப்பார்கள். அதுதான் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு க்ரோத், ஒரு ஒளியே தெரியாது வாழ்க்கையில். அவங்க முடிஞ்சதுங்க அவ்வளோதான். அவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, அவனுக்கு வேணுங்கிற வேலையை ஒரு 200 ரூபா கொடுத்தா அவன் என்ன வேலை செய்வானா செய்வான். ஏன்னா அவனுக்கு எண்ட் ஆஃப் தி டே 200 ரூபா கொடுக்கணும், அதுலேயும் ஒழுக்கமாக சாப்பிட மாட்டான், என் தண்ணி தான் இதான் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறனால அது மாதிரி ஒரு ஒளியே இல்லாமல் நல்ல புத்தியே இல்லாமல் குருவை வந்து குருங்கிற ஒரு சுபகிரகம் லக்னத்தை பார்க்காமல் லக்னாதிபதியை பார்க்காமல் மனோகாரகன் என்று சொல்லப்படுகிற சந்திரனை பார்க்காமல் இருக்கும் பொழுது அவனை நீங்கள் ஒரு நாயை நீங்கள் வீட்டில் வந்து குளிப்பாட்டி பவுடர் பூசி அலங்காரப்படுத்தி நீ வச்சினாலும் அது என்ன பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதோட புத்தி அப்படிதான், அது அப்படிதான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவரை நீங்கள் என்னதான் நீங்கள் போய் மாற்றி பண்ணாலும் கடைசியாக அவர் மைண்ட் அங்கே தான் போகும். ஏன்னா அவர் கர்மா அப்படி இருக்குது, அவரோட கிரகங்கள் அப்படி இருக்குது, தசாபுக்திகள் இருள்தன்மை நிறைந்ததாக இருக்கிறது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது சார், அவர் அப்படியே விட்டுருங்க அப்படின்போம்ல, அதுதான் அவரோட நீங்கள் கேட்குற அமைப்பு. ஐயா நீங்கள் நிறைய யோகத்தை பற்றி சொல்லியிருப்பீங்க, குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், ஸோ இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குது. இந்த யோகத்தை நீங்கள் வந்து இப்போ வர கன்சல்டேஷனில் கூடிய நபர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட இருக்கலாம், ஒரு நபரோட ஜாதகத்தை பார்த்து எப்பா நீ ஒன்றும் இல்லாமல் நான் இருக்கேங்க ஐயா,
ஏதோ ஒரு பார்த்து சொல்லிங்கன்னு சொல்லும்போது நீங்க சொல்லியிருக்கீங்களா சூப்பரான ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிற ஒரு அதிசயங்கள் நடந்திருக்கா? இல்லை, நம்ம யோகம் அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் தான். அதை யோகம்னு போட்டு அது பெருசா டெமடைஸ் காபராப்படுத்துறது கிடையாது. யோகம் அந்த யோகம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 40 பேஜ் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க வைங்களேன், அந்த யோகம் இந்த யோகம் இருக்கும். ஆனா ரோட்ல 56-60 யோகம் அப்படி இல்லை. யோகங்கிறது என்னங்க? யோகானா என்ன? காம்பினேஷன், யூனியன், ஜாயினிங் தான் வந்து யோகா. ஸோ ஒரு நல்ல நட்பு கிரகங்கள் 2 சேரும் பொழுது யோகம் ஃபார்ம் ஆகுது. அதுதான் விஷயம். குருவும் சந்திரனும் நட்பு கிரகங்கள் சேரும் பொழுது யோகம், குரு சந்திர யோகம். அதே மாதிரி ஒரு நொடுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த குருச்சந்திர யோகம் பெற்று அந்த குருவே ராஜோகாதிபதியாக இருந்து அடுத்த சந்திரன் ராஜோகாதிபதியாக அந்த லக்னத்துக்கு இருந்து அந்த சந்திர திசையோ குரு திசையோ நடக்கும் பொழுது நன்மை பெருகுங்கிறது ஒரு உண்மையான ஒரு ஜோதிடனுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அப்படிதான் நம்ம சொல்லுவோமே ஒழிய, இந்த தசை ஸ்டார்ட் ஆனது படிப்படியாக முன்னேறுவீங்கன்னு சொல்லுவோமே ஒழிய, உனக்கு இந்த குருச்சந்திர யோகம் இருக்கு, நீ டாப்பா வருவ, பயங்கரமா வருவ அப்படின்லாம் நம்ம கிராமா பண்றது இல்லைங்க. அந்த குருச்சந்திர யோகம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தசாபுத்தியில வேலை செய்யும். ஆமா. ஆனா இப்ப நிறைய பேர் பாருங்க, இப்ப ஒரு கடந்த மாசம் கூட பாருங்க, ஒரு ஆட்டோ ஒன்று ஓட்டிட்டு இருக்கிறவரு, அவருக்கு லாட்டரி மூலியமா கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. இது ஒரு ஜாக்பாட் யோகம் மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா. அந்த டைம்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு புத்தி மாறி இருக்கு. மாறப்பதான் கிடைக்கும் அது. அந்த கடைசி தசையிலோட கடைசி புக்தியிலேயே கொஞ்சம் அதுக்கு ரூட் போட்டுருவார். எப்பவுமே ஒரு யோகமான திசை வரும் பொழுது கடைசி அதுக்கு முன்னாடி வந்த திசையோட கடைசி புக்தி இருக்கு இல்லையா, அப்பவே அந்த ரூட்டு போட்டுருவார் கடவுள். அந்த போய் நீ அது வாங்கணும், அந்த டைம்ல அதை லாட்டரி வாங்க பண்ண வைப்பார். ஏன்னா நீங்க நம்பர் 1 டேலேருந்து ராஜயோகாதிபதி திசையிலேருந்து நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பணத்தோடு இருக்கணுங்கிறது விதி பண்ணி ஆகணும். விதி நவகிரகமும் பண்ணி ஆகணும். நவகிரகங்கள் வந்து கடவுள் கட்டளையிட்டால் செய்யக்கூடிய அடிமைகள், விளையாட்கள். ஸோ நவகிரகம் என்னடா இந்த புக்தி முடிய போது, ராஜயோக புக்தி ஒன்று ஒரு வாரம் தான் இருக்குது, இவன் வேற ஒன்று லாட்டரி வாங்காமல் சுற்றிட்டு இருக்கிறானே, அவனுக்கு வாங்க வைக்கணுமேனு கண்ணுக்கு முன்னாடி காட்டுவார். எனக்கு இப்போ என்னோட ரிசர்ச் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, நவகிரகங்கள் எப்படி வேலை செய்யுது கடவுளோட கட்டளைக்கு, எப்படி அது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரணும், ஒருத்தங்கிட்ட போய் நீங்கள் ஏமாறணும், ஒரு 10 லட்சம் விடணும் அப்படின்னா, ஒரு ஃப்ராடு கிட்ட போய் நீங்கள் உங்களை மூஞ்சி காட்டுவார், உங்களை பிடிப்பான். நீங்கள் அவன் சொல்கிற டைமிங் நீங்களும் ஒத்துப்பீங்க. அதுதான். ஸோ எல்லாமே நம்ம வாழ்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸில் தான் வாழ்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கையிலேருந்து நீங்கள் பழகவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்களா? மேக்ஸிமம் நீங்கள் பெரிய சோஷியலைஸ் பண்ணி அதிகமான நபர்களோட பழகிற ஆளாக இருந்தாலும் 500 தாண்டாது. அந்த 500 எத்தகையவர்கள், அந்த 500 எந்த நேரத்தில் எப்போ வருவார்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அதுதான் என்னோட ரிசர்ச்சில் நான் கண்டுபிடிச்சு மனம் இன்ஸ்பயர் ஆகி இது அற்புதமான சாஸ்திரம் செய்து என்னோட ஐடி துறையிலேருந்தே வெளியில் வந்து இப்போ முழு நேர ஜோதிடர் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா எடுத்துட்டோம்னா 50 வருஷத்துக்கு இப்போ நடந்துட்டு இருக்க அந்த ப்ரெசண்டான வருஷம் நல்லா எவால்வ் ஆயிருக்கு ஜோதிடம். இங்கே வரக்கூடிய ஒரு 20 வருஷம் வச்சுங்க, எந்த மாதிரி விதத்தில் எவால்வ் ஆகும்? கண்டிப்பாக இப்போ வர கோயிங் ஃபார்வர்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எவால்வ் ஆகும். இப்போ நிறைய லாஸ்ட் 5 இயர்ஸ் to 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மேரேஜ் மேட்சிங் மட்டும் பார்த்துட்டு இருந்த ஜோதிடம் இப்போ ஒரு விஷயத்துக்கு சின்ன விஷயத்துக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளோட ஹையர் ஸ்டடீஸு, வெளிநாடு பிரயாணங்கள், எல்லா விஷயத்துக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கோயிங் ஃபார்வர்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெட்ஒர்த்து, அதிகமான டெசிஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ஆகிறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் நடத்துறது, கிளைகள் போடுறது, எம்ப்ளாயீஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது, ஒரு மேனேஜ்மெண்ட் முடிவு எடுக்கிறது, ஒரு தொழில் முடிவை எடுக்கிறது, எந்த நேரத்தில் எது வாங்கலாம் எது செய்யலாம், எல்லாத்துக்குமே ஜோதிடம் யூஸ் ஆக போகிறது. எப்படி லாஸ்ட் 10 இயர்ஸாக இந்த அளவுக்கு க்ரோ ஆச்சோ இன்னுமே அதிகமாக க்ரோ ஆகும். ஆனால் உண்மையான ஜோதிடம் மட்டும்தான் நிற்கும். இந்த பரிகாரங்கள் பண்ணுறது, இந்த போய் பூஜை புரஸ்காரங்கள் பண்ணுறது, கர்மாவை மாற்றிடலான்னு சொல்கிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நிற்காது. உண்மையாக எது நடக்கும் இது நடக்காது, இதுக்கு தகுந்த மாதிரி நீ முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டென்று சொல்லப்படுகிற சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மட்டும் தான் நிற்கும். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. அற்புதமாக நம்ம ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் அடுத்தடுத்து காலையில் சந்திக்கலாங்கய்யா. நன்றி.